அப்துல், மாயா என்னை விடுவிக்கும் வரை இங்கு தங்க எங்கே ஏற்பாடு செய்திருக்கிறாய்? மாயாவும் சீடர்களும் தங்க வறண்ட நதிக்கரையில் உள்ள இருண்ட அரண்மனையில் சகல வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் மன்னா. சபாஷ், அவர்கள் தங்க அதுவே சரியான இடம். ஒரு சந்தேகம், மாயாவின் சீடர்கள் சேஷ்டைகள் புரிவார்கள் என்று நான் கேள்விப்பட்டது உண்மையா? அதை ஏன் கேட்கிறீர்கள் மன்னா? அவர்கள் எல்லோரும் வாலில்லாத வானரங்கள். அவர்கள் செய்த இம்சைகளைத்தான் எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை மன்னா. ஆமா மன்னா, எங்களை குடுமையில் அடைத்ததை விட அவர்கள் எங்களை துன்புறுத்தியதான் தாங்க முடியாத கொடுமை. மாமன்னா, அறுவை சிகிச்சைக்கு முடிவெடுத்து விட்டு பிறகு கத்தியை கண்டு கத்தி பயனில்லை. இப்பொழுது மாயா தங்களை விடுவிக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதுவும் சரிதான். உயிர் வாழ உயிரை தவிர வேறு எதையும் இழக்கலாம். வந்து விட்டார்கள். நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் குருநாதர் வரவில்லையா? ஆழம் பார்த்துவிட்டு காலை விடுவதுதான் எங்கள் குருநாதர் பழக்கம். இங்கு எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு மாலையிட்டு வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்த பிறகு என்ன வரவேற்பு? வரும்போதே வாசலில் காத்திருக்க வேண்டாமா? தவறுதான், மன்னிக்க வேண்டும். அமைச்சர்களே, மாலையிடுங்கள். நீடூடி வாழ்க. பல்லாண்டு வாழ்க. வாழ்க வாழ்க வளர்க. இவனுங்க கழுத்துல மாலைய போடுறதுக்கும் மாலைய ஆணியில மாட்டுறதுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. வாய மூடும். ஏன்டா அப்படி சிரிக்கிற? டேய், அங்க பாட்டிலுக்குள்ள பாடுறா, நம்மளை விட குள்ளமா ஒருத்தர் இருக்கான். அப்துல், இவர்களுக்கு நான் யார் என்று சொல். சிரிக்காதீர்கள், அவர்தான் எங்கள் மாமன்னர். என்னது, மாமன்னரா? மாயா வந்துட்டார். என்னடா வெட்ட போற பலியாடு மாதிரி மாலையோட நிக்கிறீங்க? வரவேற்பு கொடுத்தாங்க குருவே. வருக வருக மந்திரவாதி மாயா. மாந்திரீக மன்னா, தங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். ஆகும் ஆகும். மதிப்பிற்குரிய மந்திரவாதி அவர்களே, மன்னரிடம் பேசுங்கள். மண்ணுலக மந்திரவாதியே மாயா, இந்த பூதுலோக மன்னரின் நிலைமையை பார்த்தீரா? கவலைப்படாதீர்கள். இந்த மாயாவிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அது நன்றாக முடிந்து விட்டது என்று நம்ப வேண்டும். கல்லுக்குள் அடைப்பட்ட கடவுள்கள் பல பேரை நான் காப்பாற்றி இருக்கிறேன். நீங்கள் கண்ணாடிக்குள் தானே அடைப்பட்டிருக்கிறீர்கள். சிரமமின்றி காப்பாற்றி விடுவேன். இப்பொழுதுதான் எனக்கு உயிர் வந்தது. நான் உங்களை விடுவிக்கும் யாகத்தை நடத்த எனக்கு 3 விதமான பொருட்கள் வேண்டும். என்ன வேண்டும் என்று கூறுங்கள். அப்துல் அமைச்சர்கள் மூலம் தெரிவிப்பார். பூலோகத்தின் கீழ்ப்புலத்தில் காட்டில் அந்தரத்தில் தொங்கும் ஆண் கபாலம் ஒன்றும், வடபுலத்து காட்டில் உள்ள என் குருநாதரின் மந்திர கோலையும், மேல் புலத்தில் உள்ள காட்டில் இருந்து மந்திர நீரையும் கொண்டு வர வேண்டும். அமைச்சர்களே, மாயா சொன்ன பொருட்களை உடனடியாக போய் கொண்டு வாருங்கள். உத்தரவு மன்னா. மாயா, மந்திர பொருட்கள் வரும் வரை எனது விருந்தாளிகளாக நீங்களும் உங்கள் சிஷ்யர்களும் தங்கி ஓய்வெடுங்கள். மிக்க நன்றி. அப்துல், அவர்களை அழைத்துச் செல். உத்தரவு மன்னா, வாருங்கள். மாமந்திரவாதி மாயா வந்து விட்டார். என் பிரச்சனைகள் எல்லாம் மாயமாகிவிடும். மூசாவின் முடிவு நெருங்கிவிட்டது. இப்ப போனா உங்க அம்மா வீட்ல இருப்பாங்கல்ல? இருப்பாங்க. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நீ வீட்டுக்குள்ள வர வேணாம், ரோட்ல இருந்தே பாரு. அவங்க என்ன பார்த்துட்டா?
அவங்க உன்னை பார்க்காத மாதிரி நீ தான் மறைஞ்சிருந்து பார்க்கணும். பேச வேண்டாம், பார்த்தா மட்டும் போதுன்னு நீ தானே சொன்ன. ஆமா, பார்த்தாலே போதும். சரி சரி, உன் வீடு எது? இதோ இந்த கேட்டு. சரி, நீ வெளியவே நின்று பாரு, நான் உங்க அம்மா போய் கூப்பிடுறோம். வாடா வா. நீங்க யாரு? நான் கௌரி, இவன் கௌதம். சுஜாதா ஆண்டி எங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க சுஜாதா ஆண்டியை பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? பரவாயில்லையே, குழந்தைங்களா இருந்தாலும் தெளிவா பேசுறீங்களே. சுஜாதா உள்ளதா இருக்கா? வாங்க. இல்ல பாட்டி, அவங்கள வெளியில கூப்பிடுங்க, இங்கேயே பார்த்துட்டு போயிடுறோம். அட உள்ள வாங்கப்பா. வந்தவங்கள வாசலே நிக்க வச்சு பேச முடியுமா? உள்ள வாங்க. இல்ல பாட்டி, பரவாயில்ல, எங்களுக்கு டைம் ஆச்சு. சுஜாதா ஆண்டியை பார்த்தா போதும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. சுஜாதா, சுஜாதா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. அட கௌதம், கௌரி உள்ள வாங்க. பரவாயில்ல ஆண்டி. சரி, போற வழியில வந்தா என்ன, உள்ள வாங்க. பரவாயில்ல ஆண்டி, இப்படியே பேசலாம். அம்மா, உன்னை பார்க்காம கூட இருந்துருவேன். உன்னை பார்த்துட்டு எப்படிம்மா பேசாம இருக்க முடியும்? முடியாதும்மா. அம்மா, சந்தியா, அம்மா, சந்தியா, அம்மா, சந்தியா, அம்மா, அம்மா. எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஏண்டா அம்மா மேல கோவமா? ஆமா, நான் தானே உன்னை பார்க்க வந்தேன். நீ என்னை பார்க்கவே வரல. இவ இப்ப இங்க வந்தா? சந்தியா, சுஜா, சந்தியா எப்ப வந்தா? பாட்டி, நாங்க 3 பேரும் ஒன்னதான் வந்தோம் பாட்டி. நான் பார்க்க போது நீங்க 2 பேரும் தானே இருந்தீங்க. ஆமா பாட்டி, சந்தியா ஆன்ட்டியை பார்க்கணும்னு அழுதா. அதனால நாங்க ஆன்ட்டியை வெளியில கூப்பிட்டு பேசினா அவ தூரத்துல நின்று பாப்பாளேன்னு தான் நாங்க 3 பேரும் பிளான் பண்ணி வந்தோம். ஆனா என்னாச்சுன்னு தெரியல. நாங்க ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ சந்தியா அம்மானு கத்தி ஓடி வந்துட்டா. அப்படியாம்மா? சந்தியா, அம்மாவை ஏமாத்திட்டு தூரத்துல நின்னே பார்த்துட்டு என் கூட பேசாமலே போயிடுவியா நீ? உன்னை பார்க்குற வரைக்கும் உன்னை பார்த்த விஷயம் உனக்கே தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் பேசாம போக முடியலையேம்மா. ஏண்டா பார்த்தா போதும், எதுக்கு பேசக்கூடாதுன்னு நினைச்ச? நான் அம்மாவை பார்த்ததும் பேசினதும் அப்பாக்கு தெரிஞ்சா சண்டை வருமே பாட்டி. குழந்தை சொல்றது நியாயம்தானம்மா? நியாயம்தாம்மா. ஆனா பார்த்துட்டு எப்படிம்மா பேசாம இருக்க முடியும்? 7 வருஷம் கழிச்சு நான் பெட்டியும் குழந்தையுமா திரும்பி வந்து நின்னப்போ நீ என் கூட பேசாமையா திருப்பி அனுப்பிட்ட. அதே மாதிரி தாம்மா இதுவும். வாங்கம்மா, உள்ள வாங்க, எல்லாரும் காஃபி சாப்பிடலாம். வாடா. இல்ல பாட்டி, நாங்க போறோம். டைம் ஆயிடுச்சு. அப்பா தேடிட்டு வந்தாருன்னா பிரச்சனை பெருசாயிடும் பாட்டி. அம்மா, போயிட்டு வரேம்மா. சந்தியா, வாங்க போலாம். வரேன் வரேன் பாட்டி. வரோம் பாட்டி. ஜாக்கிரதையா போங்கப்பா, ஜாக்கிரதையா போங்க. என்னம்மா இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாள்ல. நீ வா, உள்ள வா, வாடா, உள்ள வா, சொன்ன கேளு, வா.
சந்தியாவுக்கு ஏய் சாத்தான் சந்தியா, உங்க அம்மா மாதிரி எனக்கு சமைக்க தெரியாதா? உங்க அம்மா மாதிரியே சூப்பரா தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தாதா உன் தொண்டையில இறங்குமா? இதோ நீ ஆசைப்பட்ட மாதிரியே தக்காளி சட்னியை சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன். நீ என்ன மறந்தாலும் வாழ்நாள் முழுக்க நான் பண்ண இந்த தக்காளி சட்னிய மறக்கவே கூடாது. நீ எங்க தக்காளி சட்னிய பார்த்தாலும் பின்னங்கால் பிடரியில பட பிச்சுக்கிட்டு ஓடணும். இதோ வரண்டி. சந்தியா, டைம் ஆயிடுச்சு, சாப்பிடவா? வரேன் சித்தி. சந்தியா, உனக்கு பிடிச்ச தக்காளி சட்னி உங்க அம்மா செய்யற மாதிரியே வேணும்னு கேட்டல, உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன், சாப்பிடு. தேங்க்யூ சித்தி. என்னாச்சு சந்தியா? டேஸ்ட் சூப்பரா இருக்கா? சந்தியா, சந்தியா என்னாச்சு? ஏமா இப்படி குதிச்சிட்டு இருக்க? அதுதான் மாமா நானும் கேட்டுட்டு இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்னாச்சு சந்தியா? அப்பா, சட்னி சட்னி ரொம்ப காரப்பா. அப்பா, உரப்பு தாங்க முடியலப்பா. மாமா, நான் காரம் அளவா தான் போட்டேன். இவ குதிக்கிற அளவுக்கு அவ்வளவு காரம் இல்லையே. இல்லப்பா, காரத்துல நாக்கே பொத்தலாய் போச்சுப்பா. என்னது அவ்வளவு காரமா? இரு நான் பாக்குறேன். ஐய, காரமே இல்ல, சப்புன்னு இருக்கு. சிவா, நீ சாப்பிட்டு பாரு. இத போய் காரம்னு துடிச்சிட்டு இருக்கா. ஏய் சந்தியா, அம்மா போடுற காரத்தோட இது கம்மியா தான் இருக்கு. இத சாப்பிட்டு அப்படி குதிக்கிற? அப்படி இல்லப்பா, நிஜமாவே காரமா இருக்கு. நீங்க காரம் இல்லன்னு சொல்றதே எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. எனக்கு புரிஞ்சு போச்சு மாமா. முதல்ல நான் அவளுக்கு பிடிச்சத பண்ணலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா, இப்ப அவளுக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுத்தாலும் அது காரமா இருக்குன்னு சொல்றா. இதுல இருந்து என்ன தெரியுது? சந்தியாவுக்கும் அவங்க அம்மாவை போலவே என்னை கண்டா பிடிக்கிறது இல்லைன்னு தெரியுது. என்ன சந்தியா இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ற? வர வர உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ப்ராமிஸா இல்லப்பா, சட்னி காரம் தான்ப்பா. என் நாக்கெல்லாம் எரியுது. சட்னில எல்லாம் காரெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சரியா தான் இருக்கு. உன் நாக்குல தான் புண்ணு இருக்கு போல இருக்கு. சர்க்கரை சாப்பிட்டே அதெல்லாம் சரியாயிடும். சந்தியா, நாக்குல புண்ணு இருக்கா? இங்க நாக்கு காட்டு. என் நாக்குல புண்ணு இருந்தா இருக்கட்டும், உங்க நாக்குல புண்ணு வராம பாத்துக்கோங்க. வாய பாரு. அதுக்கு உங்க அப்பா கட்டுற தாலி மட்டும் என் கழுத்துல ஏறட்டும், உன் நாக்க மட்டும் இல்ல, உன் உடம்பையே புண்ணாக்குறேன். என்ன வனம், என்ன வனம். நாம் வனப்பகுதியின் கடைசி எல்லைக்கே வந்து விட்டோம். ஆக இனி காரியத்தில் இறங்க வேண்டியதுதான். இனி நாம் பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஏனையா அபசகுணமாக பேசுகிறீர்? அல்ல அல்ல, அபசகனம் அல்ல இது. அதாவது 3 பேரும் பிரிந்து அந்த 3 பொருட்களையும் தேடி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் அதை இவர் சொல்ல மாட்டாரா? மாட்டார். ஏன்? தொண்டையில் கிச்சு கிச்சு. அதையும் இவர் சொல்ல மாட்டாரா? மாட்டார். ஏயா அப்படித்தான். மாற்றையாளும் போதும், காரியத்தில் கண்ணாயிருங்கள். இருப்போம். மூவரும் 3 பொருள்களையும் தேடிச் செல்வோம். 3 பொருள்களும் கிடைத்து விட்டால் மறுபடியும் மூவரும் இதே இடத்தில் கூடுவோம். இங்கிருந்து பூதலோகம் செல்வோம். உத்தரவு. ஆமாம். ஒருவேளை
அந்த பொருட்கள் கிடைக்கவே இல்லை என்றால் கிடைக்கவே இல்லை என்றால் பேசாமல் இங்கேயே 3 குடும்பங்களை ஏற்படுத்தி கொண்டு தங்கி விடுவோம். ஆஹா, எப்படியும் பொருள்கள் இல்லாமல் பூதலோகம் சென்றால் மைதி நம்மளை கொன்றே விடுவான். நிச்சயம் கொன்றே விடுவான். ஆமா, புறப்படுங்கள் ஐயா. புறப்பட்டு விட்டேன் ஐயா.